ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்த்தர்ஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னா 2024 ரிலீஸ் ஆன ரிக்கி ஸ்டேனிக்கின்ற காமெடி படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்களை பார்த்துக்கோ மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. இப்போ ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா 3 திட்டுக்கோட்டுங்க என்னென்னா பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க. என்னென்னா ஒரு வீட்டு வாசலில் போயிட்டு பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டு வாசலில் கவரை வச்சு எரிச்சிட்டு போயிட்டு ஒளிஞ்சுப்பானுங்க. அந்த கவர் என்ன எரிச்சதுனால என்ன எரிஞ்சு பக்கத்துக்கு சோளக்காட்டு பொம்மை எரிஞ்சு சோளக்காட்டு பொம்மையிலேருந்து சோஃபாக்கு தீயை பற்றி மொத்த வீட்டையும் நாஸ்தி வாக்கிட்டு இவங்க போயிட்டு கஷ்டப்பட்டு தீ அணைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாட்டுத்தோல் போடுறவன் என்ன பண்ணுறான்னா போயிட்டு அந்த கவரடே வேணாண்டான்னு சொல்கிறதுக்குள்ள டப்புன்னு மிதிச்சிருவான். ஆக்சுவலாக அந்த கவரில் வந்து பாத்ரூம் இருக்கும். ஸோ இவன் வாயில் எல்லாருக்கும் ட்ரெஸ்லாம் சேதமானதுனால எப்படியே அந்த கண்ணாடி போட்டவனும் போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு யாராக இருக்காங்களோ பார்த்துட்டு வந்து வெளியே வந்து சொல்லுவான். அது போல் வீட்டில் யாரும் இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்லுறதுனால இங்கே தீ அணைக்கிறவன என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அணைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அங்கேருந்து இருக்கிற சாக்லேட்டை சுட்டுட்டு வீடுன்னு ஓடி வரும்போது என்னன்னா அந்த கண்ணாடி போட்டவன் வந்து ஒரு சட்டையில் வந்து ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ்க்காக பேரை எழுதி வச்சுட்டு ஓடிடுவானுங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் போலீஸ்காரங்களும் வந்து எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கட்டுவாங்க. என்னென்னா வந்து ரிக்கி ஸ்டெய்னிக்கி அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இருக்கும். அப்படியே அந்த போலீஸ்காரங்களும் வந்து அங்கேருந்து சொல்லுவாங்க, அது போல் வந்து வெளியூர்காரங்க தான் அந்த பேரில் வந்து இந்த உள்ளூர்காரங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 திட்டுக்கோட்டுங்க கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இப்போ ஓப்பனிங் சீனில் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்டோட ஒய்ஃபில் ஹீரோட ஒய்ஃப். இவங்க வந்து டிவி பார்த்துட்டே இருக்கும்போது ரிக்கிட்ட வந்து கால்மி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். இவர் தாங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவர் பேர் டீன். ஸோ இவர் வந்து பியர் எடுத்து வச்சுட்டு சொல்லுவார், இது போல் கேரேஜில் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து என்னென்னா ஒரு நியூஸ் ரீடர். அதனால் வந்து இவங்களுக்கு பெரிய சேனலில் ஒர்க் பண்ண ஆசை அப்படிங்கிறதுனால அவங்களும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பேசிகிட்டே இருக்கும்போது டிவி ஆஃப் பண்ணிட்டு ஆக்சுவலாக அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், பேபி ஷவர். என்னென்னா செகண்ட் ஹீரோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன். ஸோ அப்படியே இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ தான் வந்து செகண்ட் ஹீரோ வருவார். இவர் பேர் ஜேடி. ஸோ இவர் அவங்க ஒய்ஃபும் பேசிகிட்டு இருப்பார். ஜேடிக்கு என்னென்னா டென்ஷன் என்னன்னா வந்து அவங்க ஒய்ஃப் குடிக்கக்கூடாது, டாக்டர்ஸ் அட்வைஸ் அப்படிங்கிறதுனால வந்து அவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பார். அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து டீனோட ஒய்ஃப் சொல்லுவாங்க, அதுபோல் ரிக்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேடியும் சொல்லுவான், அவன் வரானா வரலையான்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீனும் ஃபோன் பண்ணி கேட்பார் ரிக்கி கிட்ட, அது போல் என்னடா நீ வரியா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சோகமாக பேசிட்டு இருக்குது. இவங்க 3 பேர் கேட்டவொடனே இப்போ ஹீரோயின் கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ சொல்லுவார், டீன் சொல்லுவார், இல்லை இது போல் ரிக்கிக்கு வந்து கேன்சர் வந்துருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் 2 பேரும் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேடி என்ன பண்ணுவான்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனால் ஜேடியோட ஒய்ஃபும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, இல்லை நீ போய் ஆகணும், ஏன்னா நீங்கள் 3 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க 2 பேரும் வந்து பிளான் பண்ணி ஒரு மியூசிக் கான்சர்ட் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிளானே பண்ணியிருப்பானுங்க. இருக்கும்போது இப்போ வந்து 3வது ஃப்ரெண்ட் இவன் பேர் வெஸ். ஸோ இப்போ வந்து வெஸ் கேட்பான், அது போல் என்ன மச்சான் பொண்டாட்டிங்க வந்து ஏமாற்றிட்டீங்க, இப்போ அப்படி டிக்கெட் எப்படி கிடச்சி அப்படின்னு சொல்லும்போது ஜேடி வந்து கம்பெனியில் கீழே வந்தவன் ஃப்ரீயாக கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ளைட்டில் தான் போயிட்டு இருப்பாங்க. என்னென்னா அடுத்த பிளானை தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரிக்கி ஸ்டெய்னிக்கின்னு சொல்லிட்டு ஒரு டைரி இருக்கும். ஆக்சுவலாக டைரி பேர் பைபிள். ஸோ அதில் வந்து இது போல் வந்து டீன் சொல்லுவான், இது போல் ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஸ்ஸும் வந்து எழுதிட்டு இப்போ வந்து வெஸ்ஸு சொல்லுவான், ஓகே மச்சான் எழுதியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா அடுத்த பிளான் எதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீன் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ரிக்கி ஸ்டெய்னிக்கியோட இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட்டை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெஸ்ஸும் போட்டு முடிச்சுட்டு இப்போ இவங்க ஜாலியாக வந்து 3 பேரும் பியரை குடிச்சிட்டு எப்படியே கட் பண்ணால் அந்த பார்ட்டியில் தான் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அந்த மியூசிக் கான்சர்ட்டில் ஃபன் பண்ணிட்டு இப்போ பார்க்குள்ள வருவானுங்க. பார்க்குள்ள வந்துட்டு பார்டெண்டர் கேட்பான், என்ன சார் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இப்போது டீன் வந்து அவரோட ஃபேவரட் ட்ரிங்க் சொல்லுவார். ஜேடி வந்து இப்போது குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறனால இது ஆர்கானிக் ஓட்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொன்னோன்னே இப்போ அந்த பார்டெண்டர் ஓகே விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜான்சினை தான் வந்துட்டு இப்போ அவரோட ட்ரிங்க் ஆர்டர் பண்ணும்போது பார்டெண்டர் வந்து கழுத்து பிடிச்சி சொல்லி தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜான்சினை சும்மா கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜான்சினை கேட்பா, இங்கே 3 பேர் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேர் சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் வந்து ஃபன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜான்சினா அவரோட இன்டர்வியூ எடுத்து காட்டுவார். என்னென்னா வந்து இவர் ஒரு பாட்டு பாடுறார், ராக்கி ஹார்ட்ரார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களும் வந்து கேட்டுட்டு ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜான்சினா சொல்லுவார், நான் அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி ஆர்டர் பண்ணுவார். அந்த பார்டெண்டர் என்ன பண்ணுவான்னா வந்து, இல்லை நான் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீன் என்ன பண்ணுவார்னா நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சினாவுக்கு சொல்லுவார். அப்படியே ஜான்சினாவும் பார்த்தல எனக்கு பவர் இருக்குது பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டுட்டு இப்போ ஜேடி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஜான்சினா ஒரு மாரி தரக்குடவாக பேசுவான். அதனால் வந்து ஜான்சினாவும் பார்த்துட்டு ஓகே பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரி அப்படின்னு சொல்லும்போது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா அங்கே சைட் டிஷ் இருக்கும், சரக்கையும் குடிச்சிட்டு அவர் ஆர்டர் பண்ண சைட் டிஷ்ஷையும் அங்கேருந்து வாங்கிக்கிட்டு போயிடுவார். இங்கே வந்து டீனுக்கு வந்து ஜேடியை பிடிச்சி சமத்திட்டு திட்டிட்டு என்ன பண்ணுவார்னா டீன் போயிட்டு ஜான்சினாவோட சாரி சொல்கிறதுக்காக போவார். ஆனால் ஜான்சினா என்ன நினச்சிருவாருன்னா சைட் டிஷ் அங்கே தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் சாரி சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேரும். பேசிகிட்டே இருக்கும்போது என்னென்னா திடீர்னு ஜான்சினா வந்து ஒளிஞ்சுப்பார். என்னென்னா வந்து அவங்க அவரை தேடி 2 பேர் அலைஞ்சிட்டு இருப்பாங்க, அது ஒரு இஷ்யூனால. இப்போ வந்து ஹீரோவும் கேட்பாரு என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா இப்போ ஜான்சினா வந்து அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கொடுத்துட்டு அங்கே இருக்கிற ஓசி கொடியை குடிச்சிட்டு போயிடுவார். இப்போ அப்படியே கட் பண்ணால் வந்து டீன் ஃபோனுக்கு நிறைய மெசேஜ் வந்திருக்கும். இப்போ அப்போ தான் தெரியும் வந்து ஜேடியோட ஒய்ஃப் லேபர் பெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேடிகிட்ட வந்து சொன்னோன்னே இப்போ இவங்க 3 பேர் வந்து கஷ்டப்பட்டு ஏர்போர்ட் போயிட்டு ஃப்ளைட்டில் ஏறி போய் அங்கே போய் இறங்குவாங்க. ஆனால் என்னென்னா ஜேடிக்கு வந்து குழந்தையே பிறந்துடும். இங்கே ஜேடி நானும் அப்பா ஆகிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க பேசிகிட்டு இருக்கோம், ஃபேமிலியாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது
ஜேடியோட மாமியார் வந்து கேட்பாங்க. ஜேடியோட மாமியார் என்னன்னா வந்து அவங்க கேட்பாங்க வெஸ் கிட்ட, இது போல என்ன 3 பேர் இவ்வளோ லேட்டா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, இப்போ டப்புன்னு வெஸ் வந்து ஹீரோவ கோத்து விட்டுருவான். அடப்பாவி என்னைய கோத்து விட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வெஸ் என்ன பண்ணுவான்னா திரும்பி சொல்லுவான். அது போல வந்து ரிக்கிக்கு வந்து கேன்சர்லாம் இல்ல. அவன் எங்கள சும்மா வந்து பார்ட்டி பண்றதுக்காக கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, டீன் வந்து ஆமாமா அவன் பார்ட்டி பண்ண தான் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ ஜேடியோட குழந்தை என்ன பண்ணும் வந்து அம்மான்னு நினைச்சு அவரு பால் குடிக்கிற ஃபீல் பண்ணிருக்கும். ஸோ அதனால ஜேடி கத்திருவாரு. அப்படியே கட் பண்ணா டீன் வந்து வெஸ்ஸ புடிச்சு செம்ம கத்துவான். வெஸ் வந்து சொல்லுவான் அது போல வந்து என்னைக்கா ஒரு நாள் உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 3 பேர் வந்து பிளான் பண்ணுவாங்க. இது போல ரிக்கி ஸ்டெய்னிக்ன்ற கேரக்டர் உருவாக்கி ஆகணும்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து ஜான் சீனாவோட கார்டு இருக்கும். இப்போ ஜான் சீனாவையும் காட்டுவாங்க. மனுஷன் வந்து வேற லெவலா நிறைய கேரக்டர் போட்டு ஏதோ நிறைய பாட்டு பாடுறதுனால வந்து இப்போ பாட்டு பாட்டு திரும்பி பார்ப்பாரு. அங்க பார்த்தா ஒரு காக்கா கூட இருக்காது. இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த 2 பேர் தேடி வந்திருப்பாங்க. அவரையும் தேடி வந்ததுனால இப்போ என்ன பண்ணுவாருன்னா, தப்பிச்சு கஷ்டப்பட்டு வெளியே வந்து குதிப்பாரு. கீழே குதிப்பாரு. குதிக்கிறதுல வந்து சரக்கு பாட்டு கீழே வந்து அந்த கீழே வந்த சரக்கையும் கஷ்டப்பட்டு மனுஷன் குடிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா ஃபோன் வரும். ஃபோன் வந்து எடுத்து பேசுவாரு. இப்போ அப்படியே ஹீரோயின தான் காட்டுவாங்க. அவங்க வந்து என்னன்னா வந்து ஒரு நியூஸ் ரீடிங்காக வந்திருப்பாங்க. என்னன்னா வந்து அங்க கோல்ஃப் பிளேஸ்ல வந்து வாத்து வந்து முட்டைன்னு நினைச்சு பால் மேல உட்காந்துருக்கும். இப்போ அப்படியே இவங்க எப்படியா துரத்தி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ நான் துரத்தி விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவர் வச்சிருக்க நாயை கழட்டி விட்டு அந்த வாத்தை துரத்தி விடலாம்னு நினைப்பாரு. ஆனா அந்த வாத்து என்ன பண்றேன்னா, நாயோட காலரை பிடிச்சி கடகடன்னு பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போறதுனால இப்போ ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ பிடிச்சவனுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிடிச்சி அங்கே கஷ்டப்பட்டு வெளியே காப்பாற்றி இல்லை ஹீரோயின் கிட்டேயும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஏர்போர்ட்டில் தான் காட்டுவாங்க. என்னென்னா வந்து இவங்க 3 பேரும் ஜான்சினாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் தலைவன் செம்ம வாந்தியில் வருவார். என்னென்னா வந்து அந்த பைபிளோட ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சதுனால இப்போ அவர் வந்து ட்ராஷ் பேக், அதாவது கையில் குப்பை பை மாரி ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து நிற்கும்போது கேட்பாங்க இவங்க 3 பேரும் என்னடா குடிச்சிட்டு வந்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ ஜான்சினா சொல்லுவார் நீங்கள் தானடா அந்த பைபிளை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது போய் உதறும். என்னென்னா வந்து ரிக்கிக்கு வந்து பர்ஸை கடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறனால டே இருறா தரண்டா அப்படின்னு சொல்லிட்டு டீனு என்ன பண்ணுவார்னா அந்த பர்ஸ் எடுத்து வாயில் வச்சோடனே இப்போ நாய் கடிக்கும்போது நெருக்குன்னு கடிச்சுப்பாரு. அப்படியே கட் பண்ணால் கடிச்சதுக்கு அப்புறமா இப்போ பிச்சாலாம் போய் வச்சிருவாரு. அப்படியே காரில் போயிட்டே இருக்கும்போது கேட்பாரு நான் எங்கே தங்குறது என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ டீன் சொல்லுவார் நீ வெஸ்ட் வீட்டில் தங்கி குளிச்சு ரெடி ஆகிடு அப்புறமா வந்து பார்ட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெஸ் வீட்டில் தான் காட்டுவாங்க. என்னன்னா தலைவன் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஓகே இங்கே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோட்டோ பார்ப்பாரு. என்னன்னா வந்து வெஸ் ஒரு கே கப்பல். ஸோ இப்போ அப்படியே வெஸ் கிட்ட கேட்கும்போது வெஸ் சொல்லுவோம் இல்லை நீ நான் தான் வந்து கே கப்பலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் பார்ட்னர்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ இது பைபிளில் போடலையடா அப்படின்னு சொன்னோன்னே இல்லையா சும்மா சொல்லியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேடியும் டீனையும் தான் காட்டுவாங்க. என்னன்னா வந்து ஜேடியோட குழந்தைக்கு சுனத் பண்ணுறதுக்காக ஒரு பாதிரியார் மாதிரி வந்திருப்பாரு. இப்போ அப்படியே பேசிட்டு இருக்கும்போது பாஸை பார்ப்பாரு. அப்போ ஜேடி தான் கேட்பான் யாருமா பாஸை கூப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜேடியோட வைஃப் சொல்லுவோம் நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓகே நீ போய் உன் பாஸ் கூட என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டீனும் சொல்லுவான் பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணால் வெஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டோரி ரைட்டர். அவன் வந்து எப்படி வந்து அவன் பார்ட்னரையும் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சினா கேட்கும்போது ஜான்சினா ஒரு நிறைய ஐடியா கொடுப்பாரு. இப்போ அப்படியே அந்த ஸ்டோரிக்காகவும் வந்து ஐடியா கொடுத்த உடனே வெஸ்ட்டுக்கும் இங்கே சந்தோஷமாக இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஜேடியோட பாஸ் வந்து கேட்பாரு என்னன்னா எப்போ உங்கள் ஃப்ரெண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினும் கேட்பாங்க எப்போ உங்கள் ஃப்ரெண்டு வருவாங்க. இங்கே ஜேடியோட மாமியார் டீன் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. டீனும் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஜான்சினா வந்து என்ட்ரி ஆயிடுவார் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மீட்டப் ஆகி இப்படி மச்சான் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜான்சினா போயிட்டு ஜேடியோட அம்மாவையும் வெல்கம் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணால் ஜான்சினோட ஹீரோயினையும் காட்டுவாங்க. அவங்களும் வந்து ஓகே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணால் ஜேடியோட ஒய்ஃப் வந்து கேட்பாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன போய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சாரி சொல்லுவார். இப்போ அப்படியே கட் பண்ணால் வந்து தலைவனுக்கு கையெல்லாம் உதவும் என்னன்னா குடிக்காத மாதிரி. அப்படியே கட் பண்ணால் டீனோட பாஸ் வந்து பேசுவார் எப்படி இருக்கீங்க ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜான்சினா வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்து நான் நல்லா இருக்கேன் சார் ஆனால் நீங்கள் தான் நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசப்டன்ஸாக பேசுறதுனால டீனோட பாஸும் டென்ஷன் ஆயிடுவார். அப்படியே டீனோட பாஸும் கோவப்பட்டு போயிட்டே இருக்கும்போது இப்போ டீனு கேட்பான் என் பாஸை பற்றி உனக்கு தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ ஜான்சினா சொல்றேன் உன் பாஸை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீனும் சொல்லுவார் போய் போதுண்டா இதுக்கு மேலே யாரையும் ரிசர்ச் பண்ணாத நிப்பாட்றா அப்படின்னு சொன்னோடனே ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவார்னா வெஸோட கே கப்பல் கீத் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருப்பாரு நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஹீரோன்னு சொல்லுவாங்க இன்னும் உன் ஃப்ரெண்டு இவ்வளோ வயசானவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிட்டே இருக்கும்போது ஒரு சீனில் என்ன இடம்னா வந்து ஜேடியோட மாமியார் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து நீ ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இப்போ ஜான்சினா சொல்லுவார் மறக்காம ஆர்த்தஸ் வைஸ்க்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுத்துங்க ஏன்னா பாவம் இல்லை அவனும் கஷ்டப்பட்டு வீடியோஸ் எடிட் பண்ணி இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கான். ஸோ போட்டுருங்களேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பாருன்னா அவங்க கேட்ட எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வந்து தாறுமாறாக தலையாக பதில் சொல்லிட்டு அவங்க ஜேடியோட மாமியாருக்கு மூக்கே உடஞ்சிரும். இப்போ அப்படியே கட் பண்ணால் வந்து ஜேடி டீன் இவங்க 3 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது வெசு காமிச்சு ஒருத்தான் காட்டுவான் என்னென்னா வந்து அவன் ஒரு ஆட்டை நடிச்சவன். ஸோ அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஜான்சினா சொல்லுவான் எனக்கு அவனை நல்லா தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு டீன்ட்ட சொல்லும்போது சரி ஓகே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீன் வந்து ஜான்சினா ஒல்லியை வச்சுட்டு இப்போ சொல்லுவான் 2 பேர்ட்டையும் இது போல் அவனுக்கு தெரியமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெஸ் என்ன பண்ணுவான்னா வந்து ஒரு மாத்திரையை எடுத்து காமிச்சு இது போல் அந்த ஆடில் நடிச்சவன் வந்து மட்டை பண்ணி அவன் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே கட் பண்ணால் அந்த ஆடில் நடிச்சவனை எப்படியோ டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கேம் விளாடுற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே அந்த ஆடில் நடிச்சவன் வந்து நானும் விளாட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெஸ் ஓகே வந்துட்டான் ஒருத்தன்
இப்போவே அமுச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை தூக்கி போடுவாங்க. இவன் கஷ்டப்பட்டு அந்த மாத்திரையை வாங்குவான். ஆனால் என்ன அந்த மாத்திரையை வந்து அந்த பாதிரியார் வந்து வாங்கிட்டு போனதுனால இப்போ இவங்களும் வந்து ஐயோ அந்த மாத்திரையை பாதிரியார் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுண்ணத் பண்ணுற இடத்துல தான் காட்டுவாங்க. டீனும் கேட்பான் இது போல வச்சுக்கிட்டு அந்த மாத்திரை எப்படா வேலை செய்யும். டீனுங்க கேட்டே இருக்கும்போது ஜான்சினை வந்து இவனை தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அந்த ஆட்ல நடிச்சு வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிட்டே இருக்கும்போது இங்கே அந்த பாதிரியார் தான் காட்டுவாங்க. என்னன்னா தலைவனுக்கு அப்படியே சும்மா போதை ஏற ஆரம்பிச்சிடும். இங்கே ஜேடியோட ஒய்ஃப் பார்ப்பாங்க என்ன ஒரு மாதிரி ஒரு மாதிரியா இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சீன்ல மயக்கம் போட்டு வந்ததுனால அவர் சொன்னத்தை பாதிலே பண்ணதுனால இப்போ எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ தலைவன் ஜான்சினா நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டீன் சொல்லுவான். உனக்கு இதெல்லாம் தெரியாதுடா வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா இங்க ஜான்சினாவும் வந்து சிகார் கட் பண்ற கட்டரை வச்சு கட் பண்ணதுனா இங்க ஜேடி எல்லாரும் கிளாப்ஸை தட்டி இப்போ அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா ஜான்சினா வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக எல்லாரும் வந்து தேங்க்யூ வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீன் தான் கேட்பான் டேய் யாரா நீ செம்மையா நடிச்சடா அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச காசையும் கொடுத்துட்டு இப்போ வந்து சொல்லிட்டு சரி ஓகே இதோட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என் பேர் ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போவாங்க. இங்கே அப்படியே ஆஃபீஸில் தான் கட்டுவாங்க. என்னென்னா வந்து பாஸும் கூப்பிட்டு ஜேடியும் டீனையும் பேசுவார். என்னென்னா வந்து உன் ஃப்ரெண்ட் ரிக்கிக்கு பேசினேன் அவன் வந்து இந்த வேலைக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவங்க 2 பேருக்கு செம்ம ஷாக்கு. என்னென்னா வந்து அதிகமான காசு கொடுத்து வந்து நம்ம ஜான்சினா வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணிட்டாரு பாஸ். பட் வந்து இவங்க 2 பேரும் கேட்பாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே நம்ம தலைவனை தான் காட்டுவாங்க. செம்ம கிளாஸாக அப்படியே சும்மா கோட் சூட்லாம் போட்டு அப்படியே வருவார். வந்துட்டே இருக்கும்போது இவங்க ஜேடியும் டீனும் பார்த்துட்டு இருறா மகனே அவனுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிடிச்சி செம்ம ரைடு கட்டுவானுங்க 2 பேரும். என்னன்னா ஏன்டா என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்கிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ ஜான்சினா சொல்லுவார் ஆமாம் மச்சான் அவன் பாஸ் சொன்னார் இது போல் அந்த டீல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட காசு அதிகம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இப்போ அடுத்த சீன் என்னன்னா ஹீரோயின் வந்திருப்பாங்க. என்னன்னா வந்து அந்த இதில் ஒரு கான்செப்ட் அதாவது இன்டர்வியூ நடக்கும்போது என்னன்னா ஹீரோ ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லிட்டு யாரை இன்டர்வியூ எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இங்கே ஹீரோக்கு அப்படியே சோகமாடு என்னன்னா நம்ம தலைவன் ஜான்சினாவை தாங்க எடுக்க போறாங்க. இப்போ அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஜான்சினாவை பார்த்ததுனால இங்கே இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பேசிட்டே போயிடுவாங்க. அப்படியே கட் பண்ணால் வந்து டீனும் ஜேடியும் வந்து வெஸ்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்க மனசுக்குள்ள இருக்க ஆதங்கத்தை எல்லாத்தையும் கொட்டுவாங்க. மச்சான் அவன் என்னடா நம்ம கம்பெனிலேருந்து வேலை செய்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும். வந்து இப்போ முடிஞ்சதுனால இப்போ அடுத்த சீன் என்னென்னா வந்து அவங்க ஒரு பாருக்கு போயிருப்பாங்க. என்னென்னா வந்து நம்ம ஜான்சினை வந்து அவர் ஹீரோயினை உஷார் பண்ணுறதுக்காக போயிருப்பார். இப்போ அவங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க உன் முடி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு சீனில் என்ன ஆகிடுன்னா வந்து அந்த முடி போயிட்டு அந்த பால் ப்ரெஷரில் உள்ளே போய் அவங்க முடி மாட்டிக்கும். அதனால் என்ன ஆகிடுன்னா அவரும் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்னென்னா மீட்டிங் ஓடிட்டுருக்கோம். இப்போ பாஸ் வந்து டீன் கிட்ட கேட்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எழுப்பி விடுறாரு. ஆனால் டீன் என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம தலைவன் ஜான்சினாவை கோத்து விட்ருவாங்க. இன்னும் நானா அப்படின்னு சொல்லிட்டு டீன் திருப்பியும் சொல்லுவார் சார் ஜான்சினா நல்லா சொல்லுவார் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இப்போ ஜான்சினாவட்டையும் பாஸ் கேட்பார் நீ சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே இப்போ தலைவன் ரிக்கியும் ஏந்திருப்பார். ஏந்திரிச்சு ஓகே சார் நான் ப்ராஜெக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் செம மாசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் சார் ப்ராஜெக்ட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அடுத்த சீன் என்னன்னா வந்து டீனும் ஜேடியும் வந்து ஜான்சினா எப்படியா வேலையை விட்டு தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஜான்சினா உள்ள வந்து என்னன்னா வந்து வெஸ்ஸை வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக வச்சதுனால இப்போ இங்கே பார்த்துட்டு அடப்பாவி நீ எப்படா சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா வந்து ஆக்சுவலாக வந்து அவரோட பாஸ் வந்து ஒரு தப்பான செய்கையை வந்து விரல வச்சு காமிச்சதுனால இப்போ அதை போயிட்டு சொல்கிறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசுறதுக்காக உள்ள அனுப்பிச்சோடனே இப்போ பாஸ் கேட்பார் உங்களுக்கு எப்படா அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ டேனும் ஜேடியும் சொல்லுவாங்க இந்த விஷயம் எனக்கு எப்போ தெரியுமே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த விஷயம் உலகம் பூரா டிவி ஃபுல்லாக தெரிஞ்சதுனால இப்போ பாஸ் பார்த்துட்டு இனிமேல் வந்து ஜான்சினா தான் வந்து இன்சார்ஜ் பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேடிகிட்டையும் டீன் கிட்டையும் சொன்னாலும் இப்போ டீனும் ஜேடியும் கேட்பாங்க டேய் நான் இதுக்கு வந்து பல மாசமா வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இப்போ இப்படி நம்ம தலைவர் ஜான்சினும் வந்து டீன் கிட்ட கேட்பான் என்னன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படியே ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ டீன் டென்ஷனே வந்து ஜான்சினா அடிச்சிருவான். அதனால அப்படியே வந்து ஜான்சினாவும் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஐடென்டிட்டியை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி ஸ்டெய்னிக்கி அப்படிங்கிற பேரை மாற்றினதுனால இப்போ டீன் கேட்பான் அடப்பாவி எப்படா நீ இதெல்லாம் மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் நான் காசு கொடுத்தேன் அதனால 10 வாரத்தில் எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீன் வந்து நான் சொல்லாம போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஆனால் வந்து ஜான்சினா வந்து நீ போய் சொன்னா எனக்கு வேலை இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒருமே சோகமாக போனதுனால இப்போ வந்து வெஸ்டும் டீனும் வந்து சரக்கு அடிச்சுட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ பேசி முடிச்சுட்டு வந்து வெஸ்ட் சொல்லலாம் பேசி சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைமை பின்னாடி டீன் பின்னாடியே வந்து இந்த ஜான்சினோட 2 தடியாருங்களும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரியே இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணால் வந்து ஹீரோ டீனும் போயிட்டு வந்து ஹீரோயின்ட்ட பேசுவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து முன்னாடியே விஷயம் தெரிஞ்சதுனால வந்து அவங்களும் வந்து இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து இப்போது நம்ம தலைவன் டீனுக்கு ஒரு மிஸ் இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த பார்ட்டியில் தான் காட்டுவாங்க. பாஸ் வந்து கேட்பாரு ஜேடிகிட்ட வந்து எப்போ வருவான் ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்லுவாங்க வந்துடுவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. என்னென்னா வந்து தலைவனுக்கு ஹீரோயின் போயிடுச்சு எல்லாம் அப்படியே வாழ்க்கை அப்படியே சோகமாக இருக்கிறதுனால இங்கே அப்படியே திருப்பி ஜேடி வந்து கேட்பான் டீன் கிட்ட எங்கடா ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீன் சொல்லுவான் இல்லை நான் வந்து ரிக்கி இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமே சொல்லலாம் அப்படின்னு நினச்சி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணால் வந்து பாஸ் பேசிகிட்டே திருப்பி அந்த சைகையை காமிச்சே தான் பேசுவார். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம டீனு வந்து பேசுவார் இது போல் இல்லை ரிக்கி ஸ்டெய்னிக்கின்ற ஒரு கேரக்டர் கிடையாது நாங்கள் தான் காசு கொடுத்து நடிக்க சொன்னோம் ஜான்சினா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் முன்னாடி ஓப்பனாக உண்மையாக சொன்னதுனால இல்லை நாளிலேருந்து நான் வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது
டீனோட பாஸ் சொல்லுவார், நாளைக்கே வந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னென்னா, இங்கே வந்து நம்ம தலைவன் ஜான்சினா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு இந்த ஸ்டார் ஆஃப் த வீக்குக்காக. என்னென்னா வந்து அவர் அப்போ தான் அவர் ஓப்பனாக சொல்லுவார், என்னென்னா நான் ஒரு ரோட் சைடில் பாட்டு பாடுறவங்க, எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இந்த 3 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் ஜான்சினாவும் அந்த ஹீரோயினோட வருவார். அப்போ அதில் உருக்கமாக சொல்லியிருப்பாரு, எனக்கு இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து எனக்கு ஹீரோயின் இவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே ஹீரோயினை காமிச்சா அவங்களுக்கு ப்ரொபோசல் பண்ணுற மாதிரி. இப்போ ஆக்சுவலாக வந்து இவர் தான் அந்த ஸ்டார் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொத்த ஸ்டேஜுமே வந்து கிளாப்ஸு, நம்ம தலைவனுக்கு அப்படியே ஜான்சினாக்கு அப்படியே கிளாப்ஸு. இப்போ ஜேரி வந்து அவங்க ஒய்ஃபை சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. இப்போ டீன் போயிட்டு அவங்க ஹீரோயின்ட்ட பேசலாம் அப்படின்னு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. என்னென்னா வந்து நம்ம ஜான்சினா வந்து அவங்கள்ட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. இன்னும் கேட்டு அங்கே சந்தோஷப்பட இப்போ அப்படியே ஹீரோயினும் டீனும் சேர்ந்துருவாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த 2 தடியனுங்களும் வந்து பேசுறதுக்காக வருவாங்க. ஆனால் வந்து டீன் என்ன நினச்சிருவாங்கன்னா இவன் சண்டை போடுறதுக்காக வந்துருக்கான்னு சொல்லிட்டு இப்போ இவன் போயிட்டு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. என்னென்னா வந்து நம்ம தலைவன் வந்து காப்பி ரைட்ஸ் வந்து பேசி ஸ்ட்ரைக் வந்ததுனால வந்து இப்போ அவங்க வந்து அந்த பாட்டை எடுத்தாகணும், இனிமேல் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேட்பான் ஜான்சினாரு, அவரும் கேட்பாரு, என்னென்னா அப்போது உங்கள் பாட்டு பாடுறதுக்கு என்ன பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது திட்டிட்டு போயிடுறதுனால இங்கே அப்படியே இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே படம் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு கதைன்னு சொல்லுங்கள். என் வாய்ஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திருப்பியும் சொல்கிறேன், நம்ம சேனல் பேர் ஆத்தர்ஸ் பேசுங்க. பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்.